மகளே, கன்னியாகுமரியில அணு சுரங்க திட்டத்துக்கு தாவேக்கா அரசு ஒப்புதல் குடுத்துருக்கு. ஏன்னா ஒண்ணும் புரியவே இல்லம்மாக்கா. இதுக்கு முன்னாடி இருந்த அரசும் சரி, இப்ப இருக்க அரசும் சரி, அது எதனால கன்னியாகுமரி ஜனங்கள கனிம வளங்கள மோட்டிச்சு எதிரே குறியா இருக்குதுயா? இதுக்கு முன்னாடி மலையாளம் மோட்டுச்சுன்னு என்னெல்லாம் கனிம வளங்கள் உண்டோ எல்லாத்தையும் கன்னியாகுமரியில மோட்டிச்சது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு குறியா இருக்குது. அது எதனாலன்னு புரியவே இல்ல மக்கா. என்னமோ இவனுங்க கொண்டு வச்சு மலைய நட்டதும், மரத்த நட்டதும் போல அது ஏன்? ஏன்னா அப்பா, அவருக்கு அப்பா, அவருக்கு அப்பா. காலங்காலமா அந்த கனிம வளங்க இருக்குதா? சொல்லப்போனா கன்னியாகுமரிக்குள்ள ஒரு இயற்கையில ஒரு ஸ்டேபிளா இருக்க காரணமே இந்த மலை, இந்த மரம் தான். சென்னையிலலாம் அவ்ளோ ஹீட்டா இருக்கும். ஆனா இங்க எல்லாம் ஸ்டேபிளா இருக்கும். அதுதான். நீங்க வாரியா? உங்கள பாட்டு ஒரு சைன போடுவியா? நான் உண்மையா டிவிக்கு சப்போர்ட் தான் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால சப்போர்ட் பண்ண முடியாதுமாக்கா. ஏன்னா எனக்கு ஒரு கட்சியா கனிம வளமான்னு சொன்னா, நான் எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள கனிம வளத்த சப்போர்ட்டா தான் நான் நிப்பேன். ஏன்னா எவ்வளோ மீனவர்கள் இதுல பாதிக்கப்படணும் தெரியுமா? உங்கள பாட்டு நீங்க சைன போடுவியா? ஹேய், வளரிய புள்ளைங்க. ஏன்னா புள்ள நீ வளர்ந்தா இங்க அந்த புள்ள என்னய்யா உங்க ஊர்ல ஒரு மலை இல்ல, ஒரு மரம் இல்ல, ஒரு மழை வரல. கேட்டா எப்படி இருக்கும்? எங்க அப்பா பார்த்த பாதி விஷயத்த நான் பார்க்கல. நான் பார்த்த பாதி விஷயத்த நீ புள்ள பார்க்காது. நீங்க இப்படியெல்லாம் சைன உங்கள பாட்டு ஒரு சைன போட்டு தள்ளினீங்கன்னா. கொஞ்சமாவது யோசிங்க. கன்னியாகுமரி மாவட்டத்த சுடுகாடா ஆக்காதீங்க. சுடுகாடா? கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ள சுடுகாடு கூட பச்சை பசன்னு இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? ஆ? கன்னியாகுமரி மாவட்டத்த பாலைவனம் ஆக்காதீங்க. அதனால தயவு செய்து இதே போல இயற்கைக்கு இந்த இயற்கையை அழிச்சு ஒரு இது வரணும், நல்லது நடக்கணும். அப்படி வேண்டாம். தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த மாதிரி உள்ளதை கேன்சல் பண்ணி விடுங்க. இயற்கை அழிச்சு தான் ஒரு நல்லது நடக்கணும். கன்னியாகுமரியில் உள்ள யாருமே அப்படி ஆசைப்பட மாட்டோம். இயற்கை அழிச்சு இயற்கையில இருந்து ஒரு நல்லது வேண்டாம். அப்படி வேண்டவே வேண்டாம். அதை கேன்சல் பண்ணுங்க. சந்தோஷப்படணும். இங்க எவ்வளவு ரோடு மோசமா இருக்கு. அதுக்கெல்லாம் வீடியோ போட்டாச்சு. ஒருத்தன் வந்து ரோட கூட பாக்கியா. ஆனா உங்களுக்கு மலையாள உடச்சனமா, மரத்தை முடிச்சனமா, முட்டாள்தனமா பண்ணாதீங்க. இதுதான் போன ஆட்சியில இதே நடந்து இப்ப நீங்களும் இதே தான் பண்ணுதியா? இது ரொம்ப தப்பு.